சின்ன வயசு வந்து பாண்டர் லேபராக இருந்தோம். கல்குவாரியில் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தோம். அப்போ சின்ன வயசுலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். கொத்தடிமையாக இருந்தோம். அலமையிலம்மா எங்களுக்கு நீண்டு எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு இப்போ மறுவாடு கொடுத்துக்குது. நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோம். நாம் எல்லாருமே இந்த முதலாளித்த சமூகத்தில் தொழிலாளி முதலாளிங்கிற கதாபாத்திரத்தில் அமர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய உழைப்பு சக்தி தான் இந்த உலகத்தையே உருவாக்கிக்கிட்டு இருக்கு. தேவைப்படும் போது நம்ம சக்திக்கு ஏற்ப கடன் வாங்கிட்டு தான் இருக்கோம். இந்த கடன்களை நெறிப்படுத்துவதற்கும் எண்ணற்ற சட்டங்கள் இருக்குது, ஒரு சின்ன பேரம் இருக்குது, ஒரு விதிவிலக்கு இருக்குது, ஒரு கணக்கு வழக்கு இருக்குது. ஆனால் சேலம், நாமக்கல், தருமபுரி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய செங்கல் சோலைகளிலும் கல் குவாரிகளிலும் இந்த கணக்கு வழக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அங்கே கடன்களை எந்த வழிமுறையாலும் திரும்பவே செலுத்த முடியாது. தலைமுறையாக உழைச்சி போட்டாலும் அந்த அசலை அடைக்கவே முடியாது. ஏன் உலக வங்கியே நினச்சாலும் இந்த கடன்கள் அடைக்காது. ஏன்னா இங்கே கடன் என்பது திரும்ப வசூலிப்பதற்காக கொடுக்கப்படுறதில்லை. ஒரு மனிதனுடைய உடலை கொள்ளையடிக்க அவனுடைய உழைப்பை திருடி கொத்தடிமைகளாக மாற்றுறதுக்காக தான் இங்கே கடன்களே கொடுக்கப்படுது. இந்த கடனை அடைக்கிறதுக்கும் இந்த சங்கிலியை உடைக்கிறதுக்கும் ஒரு ஆள் வரணும்ல. அப்படி வந்தவர் தான் நம்ம அலமேலு. வணக்கம், என்னுடைய பேர் அலமேலு. ரூரல் விமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்டில் வந்து நான் டைரக்டராக வேலை செய்கிறேன். எங்களுடைய கிராமம் வனவாசி, மேட்டூர் தாலுக்கா, சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற புதுப்பேட்டை காலனிங்கிற கிராமம். பேசிக்கலாக நான் ஒரு அருந்ததியர். இந்த அருந்ததியரோட சூழ்நிலை என்னன்னா, எல்லாருமே லேண்ட்லெஸ் பீப்புளாக இருக்காங்க. இதனாலேயே அவங்க பாண்டட் லேபராகவும் ப்ளஸ் மேனுவல் ஸ்கேவஞ்சர் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவான புத்தி என்னன்னா, இவங்க படிக்க மாட்டாங்க, படித்தாலும் ஒரு லாக்கி, எதுக்குமே லாக்கி கிடையாது அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்குது. படித்து என்ன ஆக போற, உன்னால என்ன முடியும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா பொருளாதாரம் இன்மை காரணமாக இடம் விட்டு இடம் பெயர்ந்து செல்லும் ஒரு காரணமாகவே இவங்களுடைய படிப்பும் சூழ்நிலையும் அரசியல் அதிகாரமும் இல்லாத மக்களாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து தான் நான் வந்தேன். எங்க அப்பா அம்மா 2 பேருமே பாண்டட் லேபரா இருந்தாங்க. பிஃபோரா எங்க அப்பா 5 வயசுல இருந்து பாண்டட் லேபரா இருந்தாரு பண்ணையத்துல. அதுக்கப்புறம் எங்க அப்பா கல்யாணம் பண்ண பின்னாடி எங்க அம்மாவும் சேர்ந்து பாண்டட் ஆனாங்க. எங்க கிராமத்திலேயே நான் தான் முதல் பட்டதாரி. பிகாம் முடிச்சுட்டு டிப்ளமா கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறேன். எங்க மக்கள் வந்து பெரும்பாலும் கொத்தடிமை முறையிலே தான் அடங்கி இருக்கிறதுனால அவங்களெல்லாம் வெளியே வரணும், கொத்தடிமை தொழில் முறையிலேருந்து வெளியே வந்து குழந்தைங்களை படிக்க வச்சு அவங்களும் அரசு அதிகாரத்திலையும் அரசியல் அதிகாரத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கொத்தடி தொழில் முறையை ஒழிக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து போராட்டம், கிட்டத்தட்ட 2000 இதுவரையிலும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுவரையிலும் நான் 2864 ஃபேமிலியை ரெஸ்கியூ பண்ணிக்கிறேன். அதுல இருந்து 9000 பேர் வந்து வெளியே வந்துக்கிறாங்க. இதுல என்னன்னா 9000 பெண்களுக்கும் கவர்மெண்ட் மூலமா தொடர்ந்து பேசி கவர்மெண்ட்ல இருந்து லேண்டு 3 சென்ட் லேண்டு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீ ஹவுசஸ் கட்டி கொடுத்து, அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய சுய தொழில்களை கட்டி கொடுத்து அவங்க வீட்டுக்கிட்டேயே வேலை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணி இப்போ எல்லா குழந்தைகளும் கிட்டத்தட்ட 4800 குழந்தைங்க எங்க மூலமா படிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதுல வந்து பாண்டட் லேப் ரெஸ்கியூ பண்ண டைம்ல 488 சில்ட்ரன்ஸ் வந்து நாங்க ரெஸ்கியூ பண்ணணும். அதுல வந்து கிட்டத்தட்ட 57 கேர்ள் சில்ட்ரன் வந்து அதாவது கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டும் போஸ்ட் கிராஜுவேட்டும் முடிச்சிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு ஜேர்னலிஸ்டாவும் ஆயிருக்கிறாங்க. இதுல என்னன்னா, நாங்க எங்களுடைய சமுதாயத்துல இருக்கிற பெண்களும் பெண் குழந்தைகளும் பொருளாதார விடுதலை அடையணும். ஏன்னா இவங்க ஈஸியா அட்டாக் பண்ணிடுறாங்க. இவங்க பொருளாதாரம் இல்லாத ஒரு காரணமும், அதுக்காக வந்து அவங்களுக்கு எந்த ஒரு முயற்சிகளோ வழிகாட்டுதலும் இல்லாத ஒரு காரணம் தான் ஈஸியா அட்டாக் பண்ணிடுறாங்க. நிறைய பெண்கள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரேப் பண்ணி மர்டர் பண்ணிடுறாங்க பாண்டட் லேபரா இருக்கக்குள்ள. அதை ஒழிக்கணும். இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லாத ஒரு ஒர்க் பிளேஸா எங்க பெண்களுக்கு அமையணும். அதுக்காக தான் நாங்கள் குறிப்பாக பெண்களை தேர்ந்தெடுத்தோம். பெண்களுக்காக நான் கொத்தடிமையிலிருந்து விலக்கப்பட்ட பெண்களுக்கு, மீட்டெடுக்கப்பட்ட பெண்களுக்கு சுய தொழில்கள், குறிப்பாக அவங்களுக்கு ஆரம்பத்தில் வெளியே வந்த பின்னாடி ஒரு நிலமோ வீடோ கிடையாது. அதனால கவர்மெண்ட் தொடர்ந்து பேசி போராடி அவங்களுக்கு 3 சென்ட் நிலம் வாங்கி கொடுத்தோம். அதில் அவங்களுக்கு வீடும் ஃப்ரீ ஹவுஸ் கட்டி கொடுத்தோம். கட்டி கொடுத்த பின்னாடி அவங்களுக்கு பொருளாதார உயர்வை அடைங்கிறதுக்காக
சுய தொழில்கள், குறிப்பாக கயிறு தொழில், பாம்பே பாஸ்கெட்டு, கோன் வைண்டிங்கு, அப்புறமா மில்லர் மிஷினு, அது கூட பெண்கள் பேர்லயே நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு கூட பெண்கள் பேர்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லி அது வந்து சொத்துக்களா பெண்களுக்கு, குறிப்பாக அந்த பட்டா கூட அவங்க பேர்ல வாங்கணும்னு சொல்லி சொத்துக்களா கொண்டு வந்து இப்போ வந்து அவங்க பெண்கள் சம்பாரிச்சு சுய தொழில் முனைவோர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த கொத்தடிமையிலேருந்து மீட்டெடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நிறைய இன்னல்களை சந்திச்சு வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறது ரொம்ப சரிதான். எனக்கு இதனால வந்து ரொம்ப கொலை முறைச்சி, மிரட்டல், எங்க அப்பா கிட்ட உங்க பொண்ணு வந்து கல்யாணம் ஆகாத இருக்கிறா, அவளை வந்து யாராவது வந்து கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கொண்டுவிட்டா என்ன பண்ணுவ, நீ உன் பண்ண அடக்கி வை அப்படின்னு எல்லாம் நிறைய மிரட்டல்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. இது எல்லாம் தாண்டி இன்று வரையும் நான் வந்து தொடர்ந்து கொத்தடிமை ஒழிப்பு முறைக்காக இன்னுமே பாடுபட்டு இருக்கிறேன். இன்னுமே என்னுடைய ஸ்டாண்ட் நினைத்து இருக்கிறேன். தாழ்த்தப்பட்ட சாதி தாழ்த்தப்பட்டவாவே இருக்கக்கூடாது. நாங்களும் மற்ற சமுதாயத்துக்கு ஈக்குவலா படிப்பு ரீதியாகவும் அரசு அதிகாரிகளாகவும் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே தொடர்ந்து நாங்க வேலை செஞ்சுட்டு கொண்டிருக்கோம். இப்ப வந்து சேலம் மாவட்டத்துல கொத்தடிமை தொழில் முறை வந்து குறிப்பாக செங்கல் சூளையில நிறைய இருக்காங்க, அப்புறம் பருத்தி காட்டுல நிறைய இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மில்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ்லயும் பட்டறைகளிலும் நிறைய பேர் இப்ப இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம கவர்மெண்டோட இணைஞ்சு எல்லா வேலைகளையும் மீட்டெடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவரையிலும் சேலத்துல மட்டும் 1856 பேரை வந்து ரெஸ்கியூ பண்ணிக்கிறோம். தமிழ்நாட்டு அளவுல 9000 மெம்பர்ஸ் வந்து இதுவரை ரெஸ்கியூ பண்ணிருக்கிறோம். இந்த களப்பணி இத்தோட முடிகிறது இல்ல, ஒவ்வொரு நாளும் களை எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து கொத்தடிமையிலிருந்து மீண்டு ரத்தம் சிந்தியபடி சிலுவையை சுமந்தவர் தான் நம்ம அலமேலு. இதுவரைக்கும் 9000 பேரை உழைப்புச் சுரண்டலிருந்து மீட்டிருக்காங்க. இந்த 9000ங்கிறது வெறும் எண்கள் மட்டும் இல்லைங்க, அது 9000 மனித உடல்கள், குடும்பங்கள், தலைமுறைகள், நம்பிக்கைகள், குரல்கள். அலமேலு தன்னை சூப்பர் ஹீரோவாலாம் நினைக்கல, ஒரு வரலாற்று நாயகனாகலாம் தன்னை பார்க்கல. கடந்த கால கொடுங்கனவிலிருந்தும் நினைவிலிருந்தும் ஒரு கூட்டத்தையே வெளியேற்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் கொத்தடிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்பா அம்மா நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து எங்களை கண்டுபிடிச்சி அலமேலு அம்மா தான் எங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தாங்க. அவங்களால இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம். எங்களை மாதிரியே பல ஏழை பெண்களும் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துருக்குறாங்க. பிள்ளைங்களை படிக்க வச்சு இப்போ முன்ன இருந்ததோட இப்போ நாங்கள் எவ்வளோ நல்லா நல்லா இருக்கிறோம். பிள்ளைங்களுக்கும் நல்ல படிப்பறிவு எல்லாமே நாங்கள் இப்போ இருக்கிறோம். நாங்களாம் அந்த அளவுக்கு படிக்கல, இப்போ பிள்ளைங்களும் நாங்கள் படிக்க வைக்கிறோம். இப்போ அலமேலு அம்மானால நாங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதுலேருந்து எல்லாமே சொல்லித்தரோம், பள்ளிக்கூடமும் அனுப்புகிறோம். எல்லாமே இப்போ அவங்களால நாங்கள் நல்லா இருக்கிறோம். எங்களை மாதிரி பல பெண்களும் இப்போ நல்லா இருக்கிறோம். மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் எங்கும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டுள்ளான் அப்படின்னு பிரெஞ்சு சிந்தனையாளர் ரூசோ சொல்வார். அலமேலுக்கு தெரியும் இந்த அடிமைச் சங்கிலி ரொம்பவே பழமையானது, ஆதிக்கவாதிகளுக்கு ரொம்பவே பழக்கமானது. இந்த அடிமைச் சங்கிலியை உடைத்தெறியும் வழிமுறையை அலமேலு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 9000 பேர்கிட்ட சொல்லியும் கொடுத்துருக்காங்க, மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து சீனிவாசன்.